அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. டேய் டேய் டேய், அநியாயம் பண்ணாதீங்கடா. ஊர்ல இருக்கேன் பக்கத்துல வர மாட்டேன்னு மட்டும் நினைக்காதீங்க. டேய் திரு, இப்போவே கிளம்பி ஊட்டிக்கு வந்துருவேன் பாத்துக்கோ. டேய் டேய் வாடா, உன்னை யார் வர வேண்டாம்னு சொன்னா? அடப்பாவி, புரிஞ்சு போச்சுடா, புரிஞ்சு போச்சு. திரு, டேய் டேய் சரத்து, என்னடா என்ன புரிஞ்சு போச்சு? ஜீவா, அது உனக்கு தெரியாதே. என்னடா, என்ன என்ன? டேய் டேய் ரொம்ப பறக்காத, ஒண்ணு இல்ல. ஜீவா நம்பாதடா, பொய் சொல்றான். நம்பாதையா? சரத்து, டேய் டேய் எனக்கு தெரியாம என்ன மேட்டர்டா? ஏதோ ரெண்டு பேரும் பண்றீங்களே. அது ஒண்ணு இல்ல ஜீவா, நம்ம அண்ணாத்தைக்கு வாசம் செய்பவள பாக்கணுமா, அதனால என்ன கண்டுபிடிச்சு கொடுக்க ஊட்டிக்கு வர சொல்லிருக்கான். டேய் டேய் என்னடா பேசுற? அடப்பாவி, கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டிய ஹனிமூனுக்கு ஊட்டிக்கு கூட்டிட்டு போயிட்டு என்னடா என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? திரு, வாசுகி கிட்ட சொல்லவா? எப்பா சாமி, பேசாம இருங்க. சரத்து மாட்னியா? ஆமா, அண்ணி எங்க? நல்ல வேலைடா, பக்கத்துல இருந்திருக்க மாட்டாங்களே. ஜீவா, வந்தேன்னா என்கிட்ட அட்டி வாங்குவ. இதோ நானே வாரேன்டா. எதுக்குடா ஜீவா? நம்ம வாசம் செய்பவளை பாக்கதான். டேய், உங்க ரெண்டு பத்தியும் கொல்ல போறேன். இந்த டாபிக் அப்படியே விடுங்கடா. சரத்து மாடு, சிரிக்காதடா. திரு, என்னதான் இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் முன்னாள் காதலிய ரசிக்கிறது ஒரு தனி சுகம்தான். என்ன ரசிக்கிறாங்களா? டேய் டேய், வந்தா செருப்பால் அடிப்பேன்டா. திரு, தூரமா இருக்கோன்னு தானே இவ்வளவு வாய் பேசுறோம், அதானே? என்ன 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 அதானே? எப்பா சாமி, உங்ககிட்ட பேசவே முடியாது. எதுக்காக இப்ப கால் பண்ணீங்க அது சொல்லுங்க. டேய், கால் பண்ணது நான்டா. என்ன எவனாவது பேச விடுறீங்களா? ஆமால ஜீவா, எதுக்காகடா மூணு பேத்தையும் கனெக்ட் பண்ண? இப்ப கேளுடா. நான் கால் பண்ணா எதுக்கு கால் பண்ணடான்னு கேட்காமலேவும் நீங்க நல்லா பேசுறீங்கடா. சரி சரி புலம்பாத, எதுக்கு கால் பண்ண சொல்லு. ஆமா, ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லுவியோ? டேய் டேய் சொல்றா. நான் அப்படியே குளிர்ல ஹாயா வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்கேன். டேய், நான் ரூம்ல தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கேன். வாசுகி கொஞ்சம் ஒர்க்ல இருக்காங்க, அது நீ சொல்லாமலே தெரியுதுடா. தெரியுதா? எப்போடா? வாசுகி பக்கத்துல இருந்தா வாசம் செய்பவளை பத்தி பேசுவியா என்ன? ஐயோ டேய், ஏன்டா அப்படி பண்றீங்க? ஜீவா, எதுக்குடா போன் பண்ண? பாவம் திரு மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். ஏய், நான் எதுக்காக கூப்பிட்டேனா, இன்னைக்கு வைரமாமா என்கிட்ட பேசினார்டா. வைரப்பாவா? என்னடா? என்ன ஜீவா சொல்லு. அதான்டா நம்ம சிந்துவ பத்தி, பாப்பாவை பத்தி என்ன என்ன பேசினாரு? அது அந்த சித்தார்த்தாலதான். ஜீவா என்ன சொல்ற? சித்தார்த்தால ஒன்னும் ப்ராப்ளம் இல்லன்னு சொன்ன. ஐயோ, ப்ராப்ளம்லாம் ஒண்ணு இல்லடா. ஆனா அவன் வந்து போறது வைரமாமாவுக்கு பிடிக்கலனா அதான் தீரு. சிந்து மனசு இதனால ஏதாவது கஷ்டப்படும், நம்ம பிள்ளைய நாமளே கஷ்டப்படுத்தி பாக்கவான்னு கேட்காரு. ஓ ஆமா தீரு, சித்தார்த் வந்து சிந்து கிட்ட ரொம்ப நல்லவனா இருக்கான். சொல்ல போனா இப்போலாம் சிந்துவை பார்க்கும்போது சித்தார்த் மேல அந்த அளவுக்கு கோபம் வரல. நார்மலா ஒரு ஃப்ரெண்டா சிந்துவே கொஞ்சம் கொஞ்சம் மாறுறான்னு நினைக்கிறேன். ஜீவா, ஆமா தீரு, ஏன்னா சித்தார்த் நடந்துக்கிற விதம் அப்படி செம்ம பெர்ஃபெக்டா. அதை விட சிந்துனா மலையில இருந்து குதினாலும் குதிப்பான். அவன் அப்படிப்பட்ட கேரக்டர். அப்படி இருக்கும்போது டேடே ஜீவா, இப்போ வைராப்பா என்ன சொன்னாரு? அவர் எங்க அவனை போய் மிரட்ட போறாராம். மிரட்டவா? ஆமாண்டா, ஏற்கனவே போய் அவனை வார்ன் பண்ணிட்டு வந்திருக்காரு. டேய் ஜீவா, என்னடா சொல்ற? ஆமா சரத்து, அதுவும் ரத்ன மாமாவுக்கு தெரியாமையா? இப்பவும் அதத்தான் சொல்றாரு. ரத்ன மாமாவுக்கு தெரியாம நான் அவனை போய் வார்ன் பண்ண போறேன், அது எப்படி என் பிள்ளைய அவன் பார்க்க வரலான்னு கேட்காரு. டேடே எல்லாம் சரிதான்டா, ஆனா ரத்னாப்பா தான் கேட்க மாட்டேங்கிறாரு. அவன் நல்ல பையன், நம்ம வீட்டுல வளர்ந்த பையன், அவனால எந்த பிரச்சனையும் வராதுன்னு. அதானடா, அதுவும் ரத்னாப்பாக்கு தெரியாம? டேய் ஆமாண்டா, எனக்கே அதான் குழப்பமா இருந்தது. அதனாலதான் உங்க ரெண்டு பேத்துக்குமே கூப்பிட்டேன். என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. நாளைக்கே திடீர்னு வைரமாமா போய் அவன்கிட்ட ஏதாவது பேசி, அவன் இருக்கத்திலே கிறுக்கு பிடிச்சவன், அவனால ஏதாவது மாமாவுக்கே பிரச்சனை வந்துருச்சுன்னா? ஜீவா என்ன சொல்ற? ஆமா தீரு, ஏன்னா சித்தார்த் சிந்து கிட்ட மட்டும்தான் நல்லவனா இருப்பான். டேய் ஜீவா சொல்லு சரத்து, வைராப்பாவை எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லு, நான் ஊருக்கு வந்து பாத்துக்கிறேன். ஏய் கேட்க மாட்டேங்கிறாரா?
கேட்க மாட்டேங்கிறாருனா அதாவது அவருக்கு பயம். சித்தார்த் மேல நம்பிக்கை இல்ல. நான் அபிமன்யு அங்கிள் செஞ்ச வேலை அப்படி. அதே மாதிரிதான் பையனும் இருப்பான்னு நினைக்கிறாங்க. எல்லாம் சரிதான் ஜீவா. ஆனா வைரப்பா மட்டும் தனியா போய் அவர்கிட்ட பேசுறது. ஆமாண்டா, எனக்கும் சரியா படல. சரி, இப்ப நான் என்ன பண்ணட்டும்? வைரமா மட்டும் நான் சொல்லி பார்த்துட்டேன், அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. ரத்னமா மட்டும் சொல்லிடவா? இடேய் கிறுக்கா, அப்படி எதுவும் செய்யாத. ஏண்டா? வேணாம் வேணாம், அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆமா ஜீவா, அத அவங்களா பாத்துக்கிட்டோம், நாம அவங்களுக்குள்ள போக வேண்டாம். சரி, இப்ப நான் என்ன பண்ணட்டும்? ஜீவா, சித்தார்த்த பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான்டா. அதனால இப்போ எல்லாம் புரியுது. ஆனா அவன் நம்ம கிட்ட உங்களுக்கு வில்லேன்னு சொல்லிக்கிட்டு திரியறான். சரி ஓகே. ஜீவா சொல்லு சரத்து. நீ வைராப்பா கிட்ட சொல்லு. கேட்கலையா விடு. சித்தார்த் ஒன்னும் அவ்வளவு மோசம் கிடையாது. அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும், பாத்துக்கலாம். டேய் ஆனாலும் நம்ம குடும்பத்துல மட்டும் தான்டா ஒருத்தன் நம்மள தேடி பிடிச்சு பழி வாங்குவேன்னு சொல்றவன் கிட்ட இவ்வளவு பாசமா இருக்கிறது. என்ன ஜீவா பண்ண சொல்ற? அவங்க அப்பா அப்படி மோசமா இருந்திருக்காரு, அதனால நாம இவங்க கிட்ட பாசம் காட்டுறோமா? டேய் விளக்கண்ண, பாசம் எல்லாம் ஒண்ணும் இல்லடா. சொல்லுவாங்கல்ல, மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம, அந்த மாதிரி ஒரு விஷயம்டா. எனக்கு சிந்துவை பத்தி தெரியும். இது ஒண்ணுன்னா நம்ம கிட்டதான் நிப்பா. ஆனா வைரப்பா சொன்ன மாதிரி அவ மனசு எந்த விதத்திலயும் கஷ்டப்படக்கூடாது. சரத்து கரெக்டா சொன்ன. சரி ஓகேடா, நான் நாளைக்கு சிந்துட்ட பேசுறேன். என்னடா பேச போற? ஏதாவது பேசுறேன். டேடே ஏதாவதுலாம் ஒன்னும் பேச வேண்டாம். பாப்பாவை போட்டு குழப்பாத. அவ இஷ்டப்படி ஃப்ரீயா இருக்கட்டும். சிந்து நம்ம வீட்டு பிள்ளடா. அவளை போட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு. ஆமா ஜீவா, நீ விடு. சிந்துவுக்கா ஒரு பக்குவம் வரும், அது வரைக்கும் நாம கொஞ்சம் ஃப்ரீயா விடுவோம். அவ எப்பவும் நம்ம பாப்பா, பாத்துக்கலாம், ஒன்னும் ஆகாது. சரி ஓகேடா. ஏன்னா நீங்க 2 பேருமே ஊர்ல இல்ல. ஈரா கிட்ட இதெல்லாம் சொன்னா காய்ச்சி பூச்சுன்னு கத்துவான். அவனுக்கு பொறுமையா கேட்க தெரியாது. சக்தி அதுக்கு மேல. அவங்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பொறுமையா பேச முடியாது. அதான் உங்க 2 பேர்கிட்டயே நான் பேசிக்கிட்டேன். ஏன்னா நீங்க வர்ற வரைக்கும் சிந்து ஏன் பொறுப்புன்னு விட்டுட்டு போயிட்டீங்களே. ஆமா ஆமா. டேய் என்னடா, நீ தாண்டா அவ பொறுப்புல இருக்க. ஏய் அதானே, என் பாப்பாவுக்கு அவளை பாத்துக்க தெரியாது. அட பாவிகளா, இதுக்குதான்டா இந்த அண்ணன்க இருக்கிற பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தையே வச்சுக்க கூடாது. டேய் கொன்றுவேன். வாங்க அண்ணாத்த, ஒழுங்கா என் பாப்பாவா பாத்துக்கோ. சரிதான்டா. டேய் சரிடா, வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்கேன், செம்ம குளிரு. நான் போய் படுத்துக்கிறேன். அவரால் சீக்கிரம் தூங்குங்க. இன்னைக்கு மாச பிறப்புடா. எல்லாரும் சீக்கிரம் எழுந்து பக்தி மயமா கோவிலுக்கு போயிட்டு வாங்க. டேய் என்ன ஜீவா, கோவிலுக்கு கிளம்பிட்டியா? ஏய் இல்லடா, நாளையில இருந்து தானடா மார்கழி மாசம் ஃபுல்லா பிரசாதம் கொடுப்பாங்க. பிரசாதமா? ஆமாடா, எல்லா அம்மன் கோயிலையும் பொங்கல், சுண்டல், அப்புறம் புளியோதரை எல்லாமே கொடுப்பாங்கடா. ஆமா ஆமா, எல்லாமே கொடுப்பாங்க. காலையில சீக்கிரம் எழுந்து போ. போறேன். கண்டிப்பா போய் 30 நாளும் 30 விதமான பிரசாதம் வாங்கி சாப்பிடுறேன். போடா போ. சாப்பிடுறதுக்காகவாது கோவிலுக்கு போறேன்னு சொல்றியே, அப்படியாவது உனக்கு புண்ணியம் வரட்டும். டேய் சரத்து, புண்ணியம் எதுக்கு? நல்ல புத்தி வரட்டும். எப்பா சாமி, ஆளை விடுறீங்களா? ஃபர்ஸ்ட் திரு வாசன் செய்பவள்னு கலாய்ச்சிங்க, இப்போ நானா? டேய் ஜீவா, உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேனே. என்னடா? என்ன சரத்து, திரும்பவும் ஆரம்பிக்காத. வாசுகி உள்ளதாண்டா இருக்காங்க. ஐயோ, இவன் ஒருத்தன் அவங்க இவங்கனே சொல்றான்டா. அதானேடா, எப்போடா அப்படி பேசிக்கிறாங்க? ரொம்ப மரியாதை தெரிஞ்ச மனுஷங்களா இருக்காங்க. சரி ஜீவா, அதை விடு. சரி, தொலைஞ்சு போ. தொலைஞ்சு போவா? நீ தானடா அதை விடுன்னு சொன்ன, அதான் தொலைஞ்சு போன்னு விட்டுட்டேன். இருக்கா? டேய், நான் என்ன தெரியுமா சொல்ல வந்தேன்? சீக்கிரம் நான் ஊட்டிக்கு போறேன்டா. சரத்து, ஊட்டிக்கா? எதுக்குடா? அதான் நம்ம அண்ணாத்தையோட லவ்வர். ஏய் எருமை, கண்டுபிடிச்சு கொடுக்கடா. இரு இப்பவே வாரேன் கொங்கங்குளத்துக்கு. வா. டேய் சரத்து, சொல்லு ஜீவா. என்னையும் கூட்டிட்டு போடா. எங்கடா? ஊட்டிக்குடா, வாசம் செய்பவளை பாக்க. கழுதைகளா, இந்த 2 பேத்துக்கும் வேற வேலை பொழப்பு இல்லாம என்கிட்ட வந்துட்டு இருக்கீங்களோ? பிச்சு போடுவேன் பிச்சு. அவரால் போனை கட் பண்ணிட்டு போய் தூங்குங்கடா. டேய் 3வது சண்டியரு சொல்லியாச்சு, வாடா ஜீவா போயிடலாம். என்ன 3வது சண்டியரா? ஆமாண்டா, ஃபர்ஸ்ட் ரத்னப்பா, 2வது வீரானா, 3வது நம்ம தீரு. ஏலே டே ஜீவா, கட் பண்ணு. இதுக்கு மேல பேசினா செம்ம காண்டாயிடுவான். ஆமா சரத்து, வாங்கடா, என்னைக்காவது உங்களை பார்க்க மொத்தல வச்சுக்கிறேன். சரி பாய்டா, குட் நைட். திரு ஜீவா, குட் நைட்ரா. குட் நைட்ரா. ஜீவா சொல்லு திரு, பாப்பா பாத்துக்கோ, அடிக்கடி இந்த மாதிரி கால் பண்ணு. அடுத்த தடவை சக்தியோட கனெக்ட் பண்றா. எங்கடா காட்டருமா வாரேங்கிறான். ஓகே, நெக்ஸ்ட் டைம் பாக்குறேன். சரிங்கடா, வச்சிடுறேன். பாய்டா. பாய் சரத்து. ஓகே பாய். வீட்டுல எல்லாரும் ஒன்னா இருக்கும் போது இந்த மாதிரி உட்காந்து பேசிட்டு இருப்போம். இப்போ இப்படி போன்ல, இதுவும் நல்லா தான் இருக்கு. சரி ஓகே, செம்ம குளிரு. போய் தூங்கலாம். காலையில சீக்கிரம் இருந்து வேணி கோலம் போடணும்னு பேசிட்டு இருந்தா.
பார்க்கலாமா? பார்க்கலாம், பார்க்கறதுல என்ன தப்பு? எத்தனை நாள் ஆச்சு இப்படி பேசி? இவங்க கிட்ட எல்லாம் பேசணும்னா மனசுக்கே கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. ஆனாலும் சரத்து, வாடா உன்னை கவனிச்சுக்கிறேன். வாசுகி மட்டும் இதை கேட்டா என்ன ஆகுறது? அப்பப்போ வாசம் செய்பவள்னு இரு வந்து உனக்கு கொள்றேன். சரி ஓகே, வாசுகியை கூப்பிடலாம். இன்னும் என்ன ஒர்க் பண்றாங்கன்னு தெரியல. மணி ஆயிடுச்சு, தூங்க சொல்லுவோம். வெஸ்டாங்களா ரெண்டு பேரும்? ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருந்தோம். சரி ஓகே, சிந்துவை பத்தி கவலைப்பட வேண்டியதில்ல, இருந்தாலும் பாத்துக்குவோம். நாளைக்கு மார்கழி 1. அங்காத்தால சீக்கிரம் எழுந்து எல்லாரும் கோலம் போட ஆரம்பிச்சிருவாங்க. கச்சபஜா கச்சபஜன் சவுண்ட்லயும் இவா இழுத்து போத்திட்டு நல்லா தூங்கணும். ஓகே? மதி, சொல்றத கேளு. போன வருஷம் நீ கோலம் போட்ட ஓகே, அதுக்காக இந்த வருஷம் வயித்துல புள்ளைய வச்சுக்கிட்டு காலங்காத்தால குளிர்ல எழுந்து கோலம் போட முடியுமா? என்னால முடியும் அத்தை. உங்களுக்கு தான் தெரியும்ல எனக்கு கோலம் போட ரொம்ப பிடிக்கும்னு. தெரியும்டி, காலையில 6 மணிக்கு மேலனா சரிங்களாம். நீ 4 மணிக்கே எழுந்திருக்கேங்கிற. அத்தை, 4 மணிக்கு எழுந்து கோலம் போட்டாதானே சரியா இருக்கும். அப்பாவே எல்லாரும் குளிச்சுட்டு கோவிலுக்கு கிளம்பிடுவாங்க. அது எல்லாம் சரிதான். இந்த டைம் சளி ஏதாவது புடிச்சுக்குச்சு அப்புறம் விடுறது கஷ்டம். அதனால அத்தை சொல்றத கேளு, இந்த வருஷம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு கோலம் போட தெரியாதா? என்னடி சொல்ற? அத்தை, எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கோலம் போட தெரியும். மார்கழி மாசம் 30 நாள்ல காலையில சீக்கிரம் எழுந்து நான் கோலம் போட்டு கோலத்தையே பர்ஃபெக்ட்டா பழகிக்கிறேன். ஓகேவா? ஏய் சுபா, நீ எப்படி? அதானே, காலையில 10 மணி வரைக்கும் தூங்குவ. ஐயோ அத்தை, அதெல்லாம் அப்போ. இது இப்போ. நாளையில இருந்து கோலம் போடுறது ஏன் பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? சுபா, உன்னால முடியுமா? நான் பாத்துக்கிறேன் அத்தை. சரிமா. சரி மதி, அத்தை, போமா, நீ போய் படுத்துக்கோ. காலையில எப்பயும் போல எழுந்து வா. சுபா கண்ணு பாத்துக்கிறேங்கிறால, பாத்துக்கட்டும். சரிங்க அத்தை. சரி மதி, சொல்லு சுபா. நீ ஒரு கோல நோட்டு வச்சிருப்பேல, அத மட்டும் எடுத்து என்கிட்ட கொடுத்துரு. சரி சுபா. ஓகே ஓகே, எல்லாருக்கும் குட் நைட். போங்க போங்க, போய் தூங்குங்க. இனி நான் பாத்துக்கிறேன். சரிதாண்டி. இப்படி மருமக எந்த வீட்டுக்காவது வருங்களா? ஏதோ ஒண்ணு பண்ணா சரி. ஓகே சுபா, குட் நைட். குட் நைட் மதி, பாத்து போ. ஓகே, இப்போ நாம என்ன பண்ணணும்னா உடனே போய் சக்தி கிட்ட சொல்லணும். காலையில 4 மணிக்கு எழுப்பி விட்டேன்னு. 4 மணியா? வேண்டாம் வேண்டாம், ரொம்ப குளிரும். 5 மணிக்கு எழுந்திருக்கலாம். எல்லாரும் 5 மணிக்கு மேல தானே கோவிலுக்கு போவாங்க. 5 மணிக்கு எழுந்து கோலம் போட்டா சரியா தான் இருக்கும். சரி சரி, சக்தியை போய் 5 மணிக்கு எழுப்பி விட சொல்லுவோம். சக்தி, ஏடி சுபா. சுபா, கழுத போயிட்டாளா? சரி ஓகே, மதியும் போய் படுத்துட்டா போல. போன வருஷம் மார்கழி மாசம் ஃபுல்லா மதி தான் சீக்கிரம் எழுந்து கோலம் போட்டா. இந்த வருஷம் வயித்து புள்ளக்காரி, அந்த புள்ளைய சிரமப்படுத்த வேண்டாம். இனி மார்கழி மாசம் ஃபுல்லா காலையில சீக்கிரம் எழுந்து நாம கோலம் போட்டுருவோம். இத அன்னிக்கிட்ட போய் சொல்லிடலாம். இல்லாட்டி பிள்ளைங்க யாராவது எழுந்து வந்துட்டு இருப்பாங்க. சொல்லிட்டு போய் சீக்கிரம் தூங்குவோம். அப்பதான் காலையில சீக்கிரம் எழுந்திருக்க முடியும். அட அட அட, என்ன குளிரு, என்ன குளிரு. ஃபேன் ஓடல, ஏசியும் ஆஃப்ல இருக்கு. ஆனா ஏதோ ஃப்ரிட்ஜுக்குள்ள உட்கார்ந்த மாதிரியே இருக்கு. அப்பப்பா. சரி ஓகே, இந்த ஆந்த கனி எங்க போனா? நம்மள மட்டும் டயத்துக்கு கரெக்டா இங்க ஆஜர் ஆகுன்னு சொல்றா. ஆனா இந்த கழுதை மட்டும் எனக்கு நேன் சுத்திட்டு வருது. இதுக்குதான் வீடு கொஞ்சம் சின்னதா கட்டணும். இவ்வளோ பெரிய வீடா கட்டி வச்சா கழுதை வீட்டுக்குள்ள எங்கெங்க சுத்துதுன்னே தெரிய மாட்டேங்குது. சரி ஓகே, வரட்டும். நாம இழுத்து போத்திட்டு படுத்து தூங்க வேண்டிதான். செம்ம குளிரால இருக்கு. சக்தி, நினைச்சதுமே வந்துருவா. டேய் சக்தி. சொல்லுமா. டேய், நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு வந்திருக்குடா. பொறுப்பா? அதுவும் நமக்கா? ஐயோ ஆமாண்டா. என்னம்மா, என்ன பொறுப்பு? அது ஒண்ணிலடா, நாளையில இருந்து மாசம் பிறக்குது. மார்கழி மாசம்டா. அதுக்கு அதுக்கா காலையில சீக்கிரம் எழுந்து கோலம் போடணும். இங்க பாருடா, அத்தை கிட்டயும் மதி கிட்டயும் இந்த பொறுப்பை நான் பாத்துக்கிறேன், கவலையை விடுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சரியா போச்சு. என்னடா? எதுக்குமா இந்த ஆகாத வேலை? நீ ஏன் 10 மணி வரைக்கும் குப்புறப்படுத்து தூங்குறவ? சீக்கிரம் எழுந்து உன்னால கோலம் போட முடியுமா? முடியணும் சக்தி, முடியணும். என்னமாச்சு?
ஒருத்தி சாதிக்கிறேன்னு சொல்லும்போது தடையா வந்து நிக்கிற. இதான்டா இதான் ஆம்பளைங்க புத்தி. பொண்டாட்டி சாதிச்சா பிடிக்கவே பிடிக்காதே. இங்க நம்மள விட மேல ஏறி வந்துருவாளோன்னு பயம். எது நீ கோலம் போடுறது எனக்கு பயம். ஆமாண்டா, கோலம் போட்டா இந்த வீட்ல எனக்கு நல்ல பேர் கிடைக்கும். எனக்கு நல்ல பேர் கிடைக்கிறத பத்தி பொறாமப்படுற. சரி ஓகே, நான் என்ன பண்ணணும்? அத முதையே கேட்டுக்கலாம்ல. சொல்லுமா, நான் போய் கோலம் போடவா? ஐயோ, நீ அவ்வளவு பெரிய வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம். காலையில என்ன சீக்கிரம் எழுப்பி விட, அது போதும். ஒன்ன எழுப்பி விடுறதா? அடி பாவி, இது கோலம் போடுறதை விட ஒரு பெரிய வேலையே. என்னடா என்ன பேசுற? ஒண்ணு இல்லம்மா. காலையில கரெக்டா 5 மணிக்கு எழுப்பி விட்டுரு, ஓகேவா? மறந்துட மாட்டியே? மறந்துட்டேன்னு வெச்சுக்கோ. என்ன பண்ணுவ? பொறாம பிடிச்சவன் புருஷனை வந்துகிட்டு பொண்டாட்டி மேல பொறாம பண்றியேடா. நீ எல்லாம் புருஷனா இல்ல சைக்கோவா? ஏய் இப்படி எல்லாம் கேப்பேன். கேட்டதெல்லாம் போதும், 5 மணிக்கு தானே எழுப்பி விடுற. சரிடா சக்தி, குட் நைட். குட் நைட். சிரிச்சுக்கிட்டே சொல்றா. குட் நைட். இது எப்படி இருக்கு? அழகுடா. சரி ஓகே வா தூங்கலாம். இனி என்னத்த நான் தூங்குனேன். ஐயோ, காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும். காஞ்சு காலையிலே வாசல்ல கோலம் போட போறாளாம், அதுவும் 4 மணிக்கு. சீக்கிரம் எழுந்து நம்ம காஞ்சுக்கு நாம தானே பாதுகாப்பு. அதனால ஆமா, இந்த மறு ஐயோ ராட்சசி காலங்கத்தால திடீர்னு முடிச்சு நாம இல்லைன்னு தேடுனா என்ன பண்றது? இருக்கவே இருக்கு பழைய டெக்னிக். தலானிய ஃபுல்லா அடுக்கி வச்சு பெட்ஷீட்டை போத்திட்டு கிளம்பிட வேண்டியதா. எழுந்து பார்த்தாலும் நம்ம தூங்கிட்டு இருக்கேன் நினைப்பா. ஐயோ ராகவ், சூப்பரா ஐடியா பண்ணிட்டடா. காலையில 4 மணிக்கே எழுந்திருக்கிறோம், நம்ம காஞ்சு கூட சேர்ந்து மார்கழி மாத கோலம் போடுறோம். ஐயோ, மார்கழி திங்கள் அல்லவா. மரு, என்னாச்சு? பாரியா, கழுத கணக்கிற சத்தம். காலுத இந்த ராத்திரியில எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல. ஐயோ மரு, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. தப்பாவா? கழுத கணக்கல மரு, நான் தான் சிரிச்சேன். நீ சிரிச்சியா? ஆமா மரு, கரெக்ட், நீ தான் சிரிச்சிருக்க. அப்படியே கழுத கணக்கிற மாதிரியே இருக்கு. இருக்கா? இப்போ ஒத்துக்கிறியா? நான் தானே ஒத்துக்கிறேன். சரி, நீ எதுக்கு சிரிச்ச? ஐயோ, வாய கொடுத்து மாட்டிக்கிட்டேனே. யோ மனுஷா, எதுக்கியா சிரிச்ச? அது அது என்ன? எதுக்குறே சிரிச்ச? அது காமெடி. என்ன காமெடி? காமெடி. ஐயோ மரு, சொல்லும். என் ஃப்ரெண்டு போன் பண்ணா. சரி. அவன் கேட்டான், உங்க வீட்ல கிளி வளர்க்க வேண்டியதானேன்னு. நான் சொன்னேன், என் பொண்டாட்டியே கிளி மாதிரி இருக்கா, இனி என்னத்துக்கு வேற கிளி வாங்கி வளர்க்கணும்னு. ஐயோ, என்னையா சொல்ற? ஆமா மரு, நம்ம வீட்ல நீ தான் கிளி, நமக்கு எதுக்கு இன்னொரு கிளி? ஐயோ, சரி போங்க, போய் தூங்குங்க. ஆத்தாடி, சமாளிச்சிட்டேன். ஓகே மரு, வந்து நீயும் படுத்துக்கோ. சரிங்க. ஐயோ, என்னைக்கு இல்லாம இந்த மனுஷன் நம்மள கிளின்னு சொல்லிட்டாரு. சேச்சே, இனி இந்த மனுஷனை திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது. நாம தான் இனி நல்லா பாத்துக்கணும். அட சூப்பரா செட் பண்ணிட்டோம். இந்த மரு எழுந்து பார்த்தாலும் நாம அப்படியே போத்திக்கிட்டு தூங்குற மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஐயோ, இந்நேரம் காஞ்சும் வந்திருப்பா. போலாம் போய் கோலம் போடுவோம். இவ தூக்கத்துல கும்பகர்ணனே மிஞ்சிருவா. இவெல்லாம் எழுந்திருக்கிற ஆளு 8 மணி வரைக்கும் இந்த இடத்த விட்டு எழுந்திருக்க மாட்டா. நாம போவோம். வந்தேனே என் வீரி. ஐயோ காஞ்சு, என்னாச்சு? சீக்கிரம் எழுந்துருவேன்னு சொன்னாலே, இன்னுமா தூங்கி எழுந்திருக்கல? அவ வீட்ல கோலம் போட்டாளா? காஞ்சு, என்ன ராகவ் இவ்ளோ லேட்டு? நான்
காஞ்சு என்ன சொல்ற? ஆமா ராகவ், மணி பாருங்க 5 ஆச்சு. ஐயோ லேட்டா எழுந்து வந்துட்டேனா? ஆமா ராகவ், போங்க. ஏய் காஞ்சு காஞ்சு, உன் கோலத்தை பார்க்க ஆசையோடு ஓடோடி வந்த என்ன போன்னு சொல்லலாமா? காஞ்சு சிரிக்கிறியா? போங்க ராகவ். சரி ஓகே நான் போறேன். ஐயோ ராகவ், நீ தானே போன்னு சொன்ன. அதுக்காக. சரி நீ தான் கோலம் போட்டுட்டியே, நாளைக்கு அது வாரேன் சீக்கிரம். ராகவ், சொல்லு காஞ்சு. நான் வேணா உங்க வாசல்ல கோலம் போடட்டா? எங்கயா? ஆமா ராகவ், நான் கோலம் போட்டு பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல. பாக்கணும்னு சொன்னேன். சரி ஓகே கோலம் போடு. கேட்டா என் பொண்ணு போட்டா இல்ல மதி போட்டான்னு சொல்லிக்கிறேன். ஆனா சீக்கிரம் போட்டணும், எல்லாரும் எழுந்து வரங்குள்ள. ஓகேவா? ஓகே ராகவ். ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதுக்கு காஞ்சு? உங்க வீட்டு வாசல்ல கோலம் போட போறேன்ல, அதான். சரி சரி எனக்கும் சந்தோஷம் தான். கோலம் போட்டு நான் பாக்குறேன். சரிங்க ராகவ். அப்பா மணி 5 ஆச்சா? நல்ல வேளை அலாரம் வச்சுட்டு படுத்தது. சரி ஓகே போய் கோலம் போடலாம். இந்த மனசை தூக்கத்தை பாரு, நல்லா எப்படி இழுத்து போத்திக்கிட்டு குளிருக்கு எல்லாம் சுருண்டு போய் படுத்துதான் கிடக்காக. சரி ஓகே சீக்கிரம் கோலம் போட்டுட்டு நாமளும் வந்து படுப்போம். என்னமா குளிருது. அப்பப்பா சாலானி கிட்ட வேற நான் கோலம் போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதனால நம்ம கரெக்டா நடந்துக்கணும். போவோம். அட 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 என்ன அழகு, எத்தனை அழகு. ராகவ், நல்லா கோலம் போட்டிருக்கேனா? ஐயோ காஞ்சு அசத்திட்ட. ஒன்ன மிஞ்ச இந்த ஊருக்குள்ள ஆளே இல்ல. சூப்பர் சூப்பர். போங்க ராகவ். அட அட என்னமா கோலம் போடுறா? அசத்திட்ட காஞ்சு, நீ அசத்திட்ட. அட பாவி மனுஷா, வீட்டுக்குள்ள தூங்குற மாதிரி செட் பண்ணி வச்சிட்டு காலம் காத்தால விடிய முன்ன இந்த காஞ்சு கூட அதுவும் நம்ம வீட்டு வாசல்ல இவ யாரையா கோலம் போட? அதுவும் நீ உட்கார்ந்து ரசிக்கிற. துமுர் பிடிச்சவரே, இத்தனை நாள் நான் கோலம் போட்டிருப்பேன், வந்து பாத்திருப்பியாயா? என்ன ஒரு சேட்டை. நேத்து நைட்டு தான் நினைச்சேன் நீ இந்த மனுஷனை அடிக்க கூடாது திட்ட கூடாதுன்னு. மாச பரப்பணிக்கே மாங்கன்னு வாங்க போறியா? இன்னைக்கு வாங்குறதா நீ. இந்த மாசம் ஃபுல்லா விடாத கருப்பு மாதிரி உன்னை துரத்தி வாரேன். ஏ காஞ்சு அழகா இருக்கு. அந்த கிரீன் கலர் சூப்பர் அதே இருக்கட்டும். வாவ் ஃபினிஷிங் சூப்பர் காஞ்சு. ராகவ், நிஜமாவா? ரொம்ப நல்லா இருக்கா? அட அட உன் கைவண்ணமே கைவண்ணம். அது தெரியுது எங்க வீட்டு வாசல்ல கோல வண்ணம். சூப்பர் காஞ்சு. ராகவ், இன்னும் ஒண்ணு மட்டும் இருக்கு. இன்னும் ஒண்ணா? என்ன? இருங்க ராகவ், இத எடுத்துட்டு வரேன். சீக்கிரம். இன்னும் என்ன இருக்கு? சாச்சா இந்த மாதிரி ஒரு பொண்ணு கோலம் போடுறத இப்படி உட்காந்து ரசிக்கிறது ஒரு சுகம்தான். இனி இந்த மாசத்துல 30 நாளும் என் தலையில பனி மழைதான். என்ன இது காஞ்சு? என்ன இது? இதான் ராகவ், பூசணி பூ. கோலம் போட்டு இப்படி நடுவுல பூசணி பூ வச்சோம்னா நம்ம வீட்டுக்கு ரொம்ப நல்லது. அடியே, இது ஏன் வீடு? ராகவ், என்னாச்சு? பொம்பளை குரல்ல பேசுறீங்க? ஐயோ என்ன ராகவ், என்னாச்சு? காஞ்சு சொல்லுங்க ராகவ். அப்படியே திரும்பி பார்க்காம ஓடிடு. எதுக்கு ராகவ்? ஓடுமா, பெரிய புயலே வருது. புயலா? ஆமா சீக்கிரம் எழுந்து நிக்காம ஓடு. சரி ராகவ். அத்தாடி ஓடிட்டா. காஞ்சு என்ன சொன்ன? இல்ல மருதாயா? மருதான். இப்போ பெனி சிம்பிளா தான் ஆரம்பிச்ச. இப்போ நீ கோலம் போட்டதும் ரொம்ப அழகா இருக்கு. நல்லா இருக்கா? ரொம்ப அழகா இருக்குமா? கோலம் முடிஞ்சதா? அவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் அங்கங்க கலர் கொடுத்தா முடிஞ்சது. வாவ் சூப்பர். சரத்து, சொல்லு பெனி. நீ எதுக்கு கஷ்டப்பட்டு குளிர்ல உட்கார்ந்துட்டு இருக்க? எழுந்து உள்ள போ. ஏன் நீயும் குளிர்ல தானே உட்காந்து கோலம் போட்டுட்டு இருக்க? இது என்னோட வேலை. இதுவும் என்னோட வேலைதான். எது? நீ கோலம் போடுறத பாக்குறது. என்னது பாக்குறது வேலையா?
இல்ல இல்ல கிராமத்துல கோலம்லாம் ரொம்ப அழகா போடுவாங்கன்னு சொன்னாங்க. அதான் எப்படின்னு பாத்துட்டு இருக்கேன். ஓ ஓகே ஓகே. அழகா கோலம் போட்டிருக்காங்களா? ரொம்ப அழகாவே போட்டிருக்காங்க. பெனி பெனி, ஏய் கத்தாம வாடி, இங்க தான் இருக்கேன். ஐயய்ய சாரே, நீங்க என்ன பண்றீங்க? அது சும்மா தூக்கம் வரல, அதான் உட்காந்துட்டு இருக்கேன். ஓஹோ, தூக்கம் வரலையா? ஓகே ஓகே, உட்காந்துருங்க. என்ன வேணி அதுக்குள்ள கோலம் போட்டுட்ட? ஏண்டி, நான் தான் உன் கூட ஹெல்ப்புக்கு வாரேன்னு சொன்னேன்ல. ஆமா, நீ எப்ப வந்து நான் எப்ப கோலம் போட? வேணி என்ன சொன்ன? என் கூட ஹெல்ப் பண்ணேன்னு சொன்ன. நான் வர கொஞ்சம் லேட் ஆச்சுனா ஏன் கால் பண்ண கூடாதா? நான் அண்ணாயம்மா வீட்ல தான இருக்கேன். அவங்களுக்கு ஒரு கால் பண்ணா நான் வந்திருப்பேன்ல. ஓ, கால் பண்ணி உன்னை கூப்பிடணுமா? ஆமா, இப்பலாம் நான் ரொம்ப பிஸி இல்ல. சரி சரி, பிஸியா இருக்கிறவளுக்கு இங்க என்ன வேலை? கிளம்பு கிளம்பு. கிளம்பா? வேணி கிளம்பு நான் சொன்னேன். ஆமாடி. வேணி என்னைய பார்த்து கிளம்புன்னு சொன்னியா? ஐயோ ஆமாடி, மறைச்சு தொலைது போடி. என்னன்னா மறைச்சு தொலைதா? வேணி என்ன மறைக்குது? என்ன மறைக்குதா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. இல்ல நீ ஒரு ஃப்ளோல சொன்னேன்னு தெரியுதுல, கிளம்பு. என்ன? ஐயோ முருகா, எப்ப பாரு அந்த பாரி கூடயே இருக்கா. இப்பதான் சரத்து தனியா உட்கார்ந்து பேசுறானேன்னு பார்த்தேன். ஒத்துங்குள்ள இவ வந்துடுறா. வேணி என்னடி, இப்ப நான் ஹெல்ப் பண்ணவா வேண்டாமா? ஒண்ணும் பண்ண வேண்டாம், கிளம்புறியா? என்ன எதுக்கு இப்ப நீ விரட்டி விட்டுட்டே இருக்க? சரிதான் சரிதான். எனக்கு நம்மள பிடிச்சிருக்கோ? இது என் மேல உள்ள லவ்வா இல்ல சும்மா பாசமா? லவ்வாவும் இருக்கலாம். இதோ கருப்பி வந்து மறைக்கிறான்னு திட்டுறா. அதை விட பரி வந்து பேசினா அவ்வளவு கோபம் வருது. ஆனா வேணி, அந்த டைம் உன் கோபத்தை பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? எனக்கும் புரியல. ஆனா நீ பேசுறது பழகுறது எல்லாமே பிடிச்சிருக்கு. ஆனா வேணி, கண்டிப்பா என் மனசுல உள்ளத நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆம்பளைங்களால நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம நீ நார்மலா இப்படி பேசுறது சிரிக்கிறதுக்கெல்லாம் லவ் நினைச்சிட்டு நான் நாட்டுக்கு உன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டேன், உன் மனசுல ஒண்ணு இல்லாம அப்புறம் நீ ரொம்ப கஷ்டப்படுவ. நானும் இந்த ஊர் தலைவன் பசுபதி மாதிரி ஆயிடும் வேணி. அதனால கண்டிப்பா என் வாயிலிருந்து உன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கிறத சொல்லவே மாட்டேன். எப்பவுமே சொல்ல மாட்டேன் வேணி. இதுவும் உன் நல்லதுக்காக தான். ஏ கருப்பி, சொல்லு வேணி. போ, வந்தது வந்துட்டேல. சரத் ரொம்ப நேரமா குளிர்லயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சூடா டீ போட்டு கொண்டுட்டு வா. பாருடி, மசாலா டீ நம்ம பாட்டிமா போடுவாங்கல்ல. தெரியும் தெரியும், ஆனாலும் பாட்டிமாவே போட சொல்றேன். சோம்பேறி, பாட்டிமா தான் மசாலா டீ சூப்பரா போடுவாங்க. சரத் சாருக்கு, சக்கரவர்த்தி சாருக்கு, அப்புறம் உனக்கு ஓகேவா? சரி ஓகே, 10 நிமிஷத்துல வரேன். போ போ. சரே, சொல்லு கருப்பி. என் வேணிய பத்திரமா பாத்துக்கோங்க. இது ஒண்ணும் உங்க வீடு இல்ல, எங்க கிராமம். இன்னைக்கு பொண்ணு வேற பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. யாராவது வந்து தூக்கிட்டு போயிட போறாங்க. ஓய், நான் இருக்கும்போது யாரையும் தூக்க விட்டுருவேன். யாரா இருந்தாலும் சரி. சதக் சதக் குத்திடுவீங்களா? ஆமா ஆமா, ஏனி மேல யாரோட கண் கூட படாது. தைரியமா போயிட்டு வா. ஓகே ஓகே. யாரோட கண்ணும் படாது, ஆனா இவரோட கண் மட்டும் படும். நீங்களும் கவனிக்கிறீங்கல்ல? கவனிச்சிருப்பீங்க. பார்க்கலாம் பார்க்கலாம் இவங்க 2 பேரும் என்னதான் பண்றாங்கன்னு. சரத்து, டீ ஓகே தானே? ஓகேமா. ஓகே ஓகே, பேசி பாப்போம். என்ன சரத்து? ஒண்ணு இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படியும் பரி டீ சாப்பாடு எல்லாத்தையும் கொண்டுட்டு வருவா. அதான் இப்போ டீ குடிக்கலாமா வேண்டாமான்னு. வாவ், முகம் மாறுது. கோபம் வரணுமே. வேணி. ஓகே சரத்து, ஆனா டீ போட சொல்லிட்டேன். இப்ப கொஞ்சம் சாப்பிட்டுட்டு. நோ ப்ராப்ளம், சாப்பிட்டுக்கிறேன். பரியா பரி, இரு இதுக்கெல்லாம் உன்னை ஒரு நாள் கவனிச்சுக்கிறேன். அச்சோ, காலங்காத்தாலே மூட் அவுட் ஆக்கிட்டேனே. வேணாம், மாசத்துல முதல் நாளே என் வேணிய கஷ்டப்படுத்தலாமா? தப்பு. என்ன சொல்லலாம்? ஓகே வேணி. சொல்லுங்க. சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல வேணி, இங்க கிராமத்துக்கு வந்ததுல இருந்து ஒரே நான்வெஜ்ஜா சாப்பிட்டுருக்கு. வெள்ளச்சோறு, சாம்பார், ரசம், ஒரே ஒரு கூட்டு மட்டும் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. உன்னால வச்சு தர முடியுமா? சரி சரத்து, சாம்பார் ஒரு கூட்டு என்ன, 2-3 கூட வச்சு தரேன். காலையில ரெடி பண்ணிடுறேன். கரெக்டா 1 ஹவர்ல. ஃபர்ஸ்ட் நீ டீ குடிச்சிட்டு வெயிட் பண்ணு. அடுத்து 1 ஹவர்ல. அவசரம் இல்ல, பதறாம பண்ணா போதும். இல்ல நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். நான் கிளம்புறேன். கோலம் அவ்வளவுதான். நீ பாத்துட்டு இருக்கேன்னு தான் நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். நான் போய் சமையல் வேலையை பாக்குறேன். சரிமா. என் நெஞ்சில் வந்து தங்கி சாரல் அடித்தாய் என்னாகும் உயிரே.
உயிரே என் கண்ணில் வந்து நின்று என்னை பறித்தாய் என்னாகும் உயிரே உயிரே இரவில் வந்தது சந்திரனால் என் அழகே வந்தது உன் முகம்தான் நிலவோ வாழ்ந்த